ஹலோ மீஸ் அம்மா, வெல்கம் பேக் டு தி சேனல். போன பாட்டு நான் ஏலேருந்து விட்டுருந்தேனோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன் நான் இவ்வளோ நாள் எத்தனை டேஸ் ஆச்சோ எனக்கு தெரியல ஸ்டோரி போடுறதுக்கு காரணம் பர்சனல் ப்ராப்ளம் வேறு, அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் சரியில்லை. அப்பப்போ எனக்கு ஹெல்த்து சரியில்லாமல் போகுது. அதான்டா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு நான் தெரியல. என் லைஃப்பை பார்க்கவா, ஒர்க் பண்ணலாமா, இல்லை கல்யாணத்தை கட்டிட்டு ஓடிடலாமா, இந்த மாதிரி திங்கிங்கில் என்ன பண்ணுறேனே தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன். உங்களையும் டிப்ரெஷனுக்குள்ளே இதாக்க விரும்பல. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஹெட்செட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம வைனா வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து பேனிக் ஆகி நின்றுக்கிற கேட்க வைனா வந்து நம்ம ஜிமின் வந்து ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணி நெக்கில் கிஸ் பண்ணிக்கிற கேட்க வைனா வந்து அலறி கத்திடுவாங்க. கத்திட்டு பார்த்தா திரும்பி ஜிமின் அடிக்கிறதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஃப்ளவர் வாஷை தூக்கி அடிக்கிறதுக்கு போய் வைனா பார்த்து, ஏய் குட்டிமா என்னடி பண்ண, நான் தாண்டி, என்னையே கொஞ்சம் விட்டுருந்தா அடித்து கொண்டுருப்ப போல. இல்லை நெகட்டிவாக ஃபீல் ஆச்சு, உன் நெகட்டிவ் எனர்ஜியில் கொல்லி வைக்க நான் தானடி உன்னை கட்டி பிடிச்சேன், அதுக்கு ஏண்டி இப்படி பண்ண, கொஞ்ச நேரத்தில் என்னை போட்டு தள்ளியிருப்பேன். அப்படி இல்லை ஜிமினா, இல்லைடா சாரி, கொஞ்சம் பயந்துட்டேன். ஆமாம் மேடம் வந்து பயந்து செத்துட்டீங்க, நான் செத்துருப்பேன்டி. என்னை செல்லக்குட்டியில் ஒன்றும் சொல்லாதடா, பயந்துருச்சு. இந்த மாதிரியான வேலை பார்க்காதன்னு சொன்னால் நீ கேட்குறே இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு ஜிமினா. கொஞ்ச நேரத்தில் என் ஹார்ட்டே ஸ்பின் ஆயிடுச்சு. அப்பா முடியல, சாரி சொல்லி கேட்டேன். சரி இப்போ ஹக் பண்ணிக்கலாமா சொல்லி வைனா பக்கத்தில் வரைக்கும் வைனா வந்து வெறும் டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கேன். வைனா இப்போ தான் தன்னோட கோலத்தை பார்ப்பாங்க. எப்படி நீ உள்ளே வந்தேன்னா டவலோட நிற்கிறேன், இருந்துட்டு போ, சும்மா ஹாட்டாக இருக்கடி பொண்டாட்டி, வெளியே பூரியா இல்லையான்னு சொல்லி வைனா வந்து வெளியே தள்ளி கதை வரை கேட்க அவங்களோட பெட்ரூம் கார்னரில் வந்து ஒரு பிளாக் ஷேடோவாக வந்துருந்து, நீ மட்டும் வரலன்னா இப்போ என்கிட்ட சொந்தமாக இருப்பான், வந்துட்டோம் இந்த ஜென்மத்துலேயும் நீ அவர் கூடவே இருக்க, இன்னும் கொல்லாமல் விட மாட்டேன். வாரிங்க தானே எல்லாரும். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நானே வெளில வந்து உங்கள் வைனா பின்னிக்கே சுற்றிட்டுருக்கேன். நான் பண்ண வேலை எல்லாமே உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான். இன்னும் கொஞ்சம் டேஸில் நீ என்ன கிட்ட வந்துடுவான்னு சொல்லி வைனாவோட பேக் சைட் முதுகுக்கிட்ட வந்து மூச்சு காற்று படுற மாதிரி இருக்கும். வைனா திரும்பி பார்க்க ஒன்றுமே இருக்கானு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத, இப்போ பாரு ஜிம்மினையே அடிக்க போயிட்டேன்னு சொல்லி வைனா வந்து வாயை விட்டு புலம்பிக்கிட்டே வைனா வந்து அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போனதுக்கப்புறம் இந்த பிளாக் ஷேடாகவும் நம்ம வைனாவோட கிளாஸ் மிரரில் ஒரு கையை வச்சு அப்படியே க்ராஷ் பண்ணதோடு நம்ம வைனாவோட ரூமில் வந்து அப்படியே டிஸப்பியர் ஆகி போனதுக்கப்புறம் வைனா வந்து ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஜிமினை பார்க்க ஜிமின் வந்து ரொம்பவே க்யூட்டாக போட் பண்ணிகிட்டு இருப்பார். வைனா வந்து பார்த்து, என்னாச்சு என் மூச்சு பையாக்க, என்னாச்சு, சாரிப்பா நான் வேணுக்குன்னு இதெல்லாம் பண்ணலை. ஆமாம் மேடம், வேணுக்குன்னு பண்ணலை, உன்னை பற்றி எனக்கு தெரியும் தானேடி, பாரு நான் என்ன பயந்தேன். ஒரு லவ்வரை அடித்து புழக்க போட்டிருப்பேன். இதே மாதிரி தான் இப்போவும் கோஸ்ட்டு பிடிக்கிறேன், அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன்னு கோஸ்ட்டு நினச்சி என்ன அடித்து புழக்க போட்டு, இங்கே பாரு இந்த நெத்திக்கிட்ட உள்ள தழும்பு உன்னால தான் வந்துச்சுன்னு சொல்லி வைனா கிட்ட நம்ம ஜிமின் வந்து தழும்பை காட்டுவாங்க. காட்டினதுக்கப்புறம் அது ஏதோ ஒரு பயத்தில் ஃபஸ்ட் டைம்ன்றதால அடிச்சுட்டு உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு, க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாலே எனக்கு ரத்த காயந்தாண்டி வருது அப்பப்போ. அப்படிலாம் பேசக்கூடாது. ட்ரை பண்ணாமலும் என்னால் இருக்க முடியல, ட்ரை பண்ணால் உங்ககிட்ட விழுவ வாங்கிட்டு இருக்கேன், அப்படியெல்லாம் பேசாத மூச்சு பையா. சரி ஓகே நான் ட்ரெஸ்அப் ஆகிட்டேன். அம்மா டீ கொடுத்தாங்களா? குடிச்சிட்டேன், போடலாமா ட்ரெஸ் எடுக்க? என்கிட்ட யாருமே இதை சொல்லலை. ஆமாம் சார், ஃபோன் விலாக் எடுக்கணும், யூடியூப் சேனல் ரன் பண்ண, அது இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா எப்படி
என்ன நான் இப்படி பேசிகிட்டு இருக்கு? ஆமாம், அதுக்குள்ளேயே மூழ்கி போய் கிடந்தா என்ன பண்ணுறது? சரி, ஓகே, வாங்க பைக்கில் போகலாம் ட்ரெஸ் எடுக்க. காரில் தான் எல்லாம் வரைந்தாங்க. அவங்க காரில் வரட்டும், நான் நீ பைக்கில் போகலாமே. வேணாமே, போகலாமே, வேணாம், போகலாம். என்னை அடிக்க வந்ததுக்கு இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். பைக்கில் போகலாம். நம்ம வைனாவோட அம்மா வந்து வைனா பார்த்து, என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, பைக்கில் ஷாப்பிங் போகலான் இருக்கோம். ஷாப்பிங்கா? எதுக்கு? அதான் நான் நேற்றே சொன்னேன்ல, இந்த மாதிரி பிளேஸுக்கு போகணும். ஆமாம், அதுக்காக போயிட்டு வரலான் இருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அதுக்கு. நீங்களும் ஒரு 15 டேஸுக்கு அப்புறம் அங்கே தானே வருவீங்க? ஆமாம், அங்கே கொஞ்சம் பூர்வீக சொத்தோ என்னமோ இருக்கா, அதை வந்து வித்துடலான்னு ட்ரை பண்ணுறாரு உங்கள் அப்பா. அதுதான் அது உங்களுக்கு அப்போ அந்த மவுண்டெயின் ஏரியாவில் வந்து இது இருக்கா? ஆமாம், பிளட் மவுண்டெயின். அங்கே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ஏதோ இருக்கா. எங்கள் அப்பா தான் சொன்னார், ப்ராப்பர்ட்டி இருக்கான். அதனால் கொஞ்சம் பார்த்ததை யார்கிட்டையாவது சேல் பண்ணிடலான் இருக்கோம். ஏன் அதை வச்சு எதாவது பண்ணலாமா? என்ன, இங்கேருந்து அங்கே 10-12 மணி நேரம் ட்ராவல். அங்கே போயிட்டு அந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. அதுக்கு நாங்கள் யாருக்காவது சேல் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு வைனாவோட மேரேஜ், அதுக்கப்புறம் மேரேஜெல்லாம் கிராண்டாக பண்ணணும் இல்லை, நார்மலாகவே பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் என் பொண்ணுக்கு தேவையான நம்ம பண்ணித்தானே. எல்லாத்த அதெல்லாம் தேவையில்லை, எங்கள் பொண்ணுக்கு பண்ணுறது நாங்கள் பண்ணி தான் ஆகணும்ப்பா. அப்போ நான் உங்கள் பையன் இல்லையா? நீ என் பையன்தான், பட் இருந்தாலும் உங்கள் 2 பேருக்கும் தேவைப்படும் இல்லைப்பா. அதுதான். சரி, அதை பார்த்துக்கலான்னு சொல்லி வைனாவோட அம்மா அப்பா எல்லோரும் கான்வெகேஷன் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜிமின் அண்ட் நம்ம வைனா வந்து 2 பேரும் கான்வெகேஷனில் கட் பண்ணிவிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் பைக்கில் தான் போகணும். ஜிமின் சொன்ன மாதிரிக்கே வைனா வந்து பைக்கில் பேக் சைடில் நம்ம ஜிமினோட ஷோல்டரில் 1 ஹேண்ட் போட்ட மாதிரிக்கே இன்னொரு ஹேண்டை ஹிப்பில் ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு வரைக்க திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. உன் தம்பிக்காரன் அவன் பைக்கில் தான் போயிருக்கான். பைக்லையா? ஆமாம். சரி, திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டுடியோ ரூம்லேயே வச்சிடலாம். ஸ்டுடியோ ரூம்லேயே வச்சதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம். மூஞ்சி தூக்கிட்டு இருக்காத, நல்லாவே இல்லை. ஆமாம், சாருக்கு இப்போ தான் நம்ம பார்த்து சகிச்சு போயிட்டீங்க. நல்லாவே இருக்க மாட்டேன்னா? அப்படியெல்லாம் இல்லைம்மா குட்டிமா, நீ க்யூட்டுடி எப்போவுமே. ஆமாம், க்யூட்டு கொஞ்சாதீங்க. வாங்க, எந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது தெரியுமா? அதிலேயே போயிட்டு எல்லா திங்ஸையும் பிக் பண்ணிக்கலான் இருக்கோம். என்னென்ன வாங்கணும்? ஃபுட் ஐட்டம் கொஞ்சம், அதுக்கப்புறம் அங்கே மவுண்டெயின் சைட்னால குளிராக இருக்கும். ஸோ பிளாங்கெட், அதுக்கப்புறம் பெட் ட்ரெஸ், இந்த மாதிரியான திங்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் கேண்டில், மேட்ச் பாக்ஸ், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கணும். சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு 2 பேருமே போனதுக்கப்புறம் நம்ம பிடிஎஸ் மெம்பர் மற்றவங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. 2 பேர் எல்லாருமே போயிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஒவ்வொன்றா பார்த்து நம்ம பாய்ஸ் ஆக்கள் எல்லாருமே ட்ராலியாக தள்ளிக்கிட்டு வந்தால் அவங்கவுங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்கு அங்கே போய் இந்த 13 டேஸுக்கும் தேவையான ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் மில்க்கு, ப்ரெட், ஜாம், அதுக்கப்புறம் அங்கே போய் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஃபுட், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் தேவையானது எல்லாமே அவங்க தள்ளிக்கிட்டுக்கு வர ட்ராலியில் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிருக்கேக்கு எல்லாருமே சேர்ந்து பில் கவுண்டருக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சஃபல் பண்ணி வந்து எல்லாருமே பே பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்டுடியோலேயே தங்கிட்டு நாளைக்கு மார்னிங் 5 கிளம்புற மாதிரி இருக்கும்னு சொன்னதுக்கப்புறம் சரி, ஓகே, டிரைவர் யாரும் போடுறீங்களா? இல்லை, நாமளே மாற்றி கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போகலாம், டிரைவர்லாம் இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்க முடியுமா வைனா என்று சொல்லி பேசிகிட்டு இருக்கேக்க. சரி, ஓகே, எல்லாருமே ஸ்டுடியோவுக்கு போகலாம். ஆமாம், நாங்கள் எல்லோரும் காரில் வந்திருக்கோம். மேடம் மட்டும் ஜிமின் சார் கூட ரொமான்டிக்காக பைக்கில் வந்திருக்கீங்க இல்லையாம்மா? பைக்கில் வரல என்ன ரொமான்டிக் இருக்குதுன்னு சொல்லி வைனா சொல்லிக்க. ஆமாம், எங்களுக்கு தெரியாது பாரு, ஏன்னா நாங்கள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கோம்.
அக்கா அப்படிலாம் பேசாதீங்க, நம்ம நம்ஜினோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிக்க. ஆமாம், பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கலாய்ச்சிக்கிட்டும் பேசிக்கிட்டும் 2 பேர் எல்லாருமே வந்து அவங்க காரில் போனேன். ஜிமின் அண்ட் வயன் 2 பேருமே பைக்கில் வந்துட்டு இருப்பாங்க. பைக்கில் போய்க்க நம்ம ஜிமின் வந்து கேமராவை கொடுத்து விலாக் எடுன்னு சொல்லிக்க நம்ம வயனாவும் விலாக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சும்மா வீடியோஸ்லாம் கேட்சப் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம வைனாவோட வீட்டில் வச்சும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருப்பாங்க. நம்ம ஜிமின் வந்து ஆமாம், இன்னைக்கான வீடியோ கிடைச்சிருச்சோ சாருக்கு? பக்காவாக கிடைச்சிருச்சு. என்ன ஷாப்பிங் பண்ண வீடியோவா? இல்லை, ஐ ஆம் விசிட் மை கேர்ள் ஃப்ரெண்ட் ஹவுஸ் இந்த வீடியோ ஒன்று. அதுக்கப்புறம் ஐ ஆம் கோயிங் டு மை காலிக் அண்ட் ஷாப்பிங் இந்த வீடியோ. வேறு நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் பைக் ரைடு போனோன்னு சொல்லி இந்த வீடியோ. 3 வீடியோ இன்றைக்கே கிடைச்சிருச்சு வைனா. சரி, கிடைச்சிரும். எப்படிடா அங்கங்கே போகிறது எல்லாத்தையும் கண்டென்ட்டாகவே யோசிப்பியோ தெரியல. எனக்கு சின்ன தடையும் கிடைச்சாலும் கண்டென்ட்டாகவே யோசிப்பேன். ஜிமின் சொன்னதுக்கப்புறம் ஆமாம் யோசிப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம வைனா அண்ட் ஜிமின் 2 பேருமே பேசிக்கிட்டு அவங்களோட ஸ்டுடியோவாக அவங்க ஒர்க்கிங் ப்ளேஸுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாத்தையும் வேன் வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்களோட இத்தனை வருஷம் சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு பஸ் ஒன்று வாங்கியிருப்பாங்க. அந்த பஸ்ஸில் வந்து எல்லா திங்ஸையும் கொண்டு போய் எடுத்து வச்சதுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து ஃபுட் ஏதாவது இங்கே ப்ரிப்பேர் பண்ணலாமா இல்லை ஆர்டர் பண்ணிக்கலாமான்னு கேட்க வைனா எல்லோரும் இருக்கோம், ஸோ ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிக்க சரி ஓகேன்னு சொல்லி எல்லாேருக்கும் தேவையான ஃபுட்டை வந்து வைனா வந்து கேட்டுட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஜிமின் வந்து அவரோட ஒர்க்கை பார்க்க போயிட்டார். அதாவது விலாக் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி போயிட்டு அவருக்கு விலாகை எடிட் பண்ணிகிட்ருக்க நம்ம ஜிமின் வந்து ஒரு இடத்த பார்ப்பார். வைனாவோட ரூமை பார்க்க விலாக் எடுத்துகிட்டு தான் போயிருப்பார். வைனா வந்து ஹக் பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் கேமராவை கட் பண்ணிகிட்டு கேட்க வைனாவை பார்த்தோன்னே கேமராவை கட் பண்ணியிருப்பார். டவரில் பார்த்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு கேட்க வீடியோவில் வந்து ஒரு பிளாக் ஷேடோ வந்து க்ராஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை ஜிமின் பார்ப்பார். இது என்ன ஷேடோ மாதிரி இருக்குது, ஏதாவது நிழலாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் எடிட் பண்ணிடுவார். எடிட் பண்ணதுக்கப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போய்க்க அப்போயும் பேக்ரவுண்டில் பிளாக் ஷேடோ மாதிரி இருக்கு. யாராக இருக்கும் ஷேடோவாக தெரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் பைக் ரைடு பைக் ரைடில் வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. நம்ம ஜிமினும் வந்து எல்லா வீடியோவையும் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஆட் பண்ணி ஜிமின் வந்து போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வைனா கிட்ட போயிட்டு ஃபுட்டு எல்லாம் சாப்பிட கேட்க வைனா வந்து கூப்பிட்ருப்பாங்க ஃபுட் சாப்பிடக்கே. நான் இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுறேன்னு சொல்லி ஜிமின் வந்து சொல்லியிருப்பார். சொன்னதுக்கப்புறம் வைனா வந்து ஜிமின் வரட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்க. வைனா வந்து ஜிமின் வந்து வந்ததுக்கப்புறம் வைனா ஒர்க் பண்ணிவிட்டு என்னாச்சு? இல்லை, அவங்க எல்லோரையும் சாப்பிட சொல்லிட்டேன். மேடம் இப்போ எனக்கு வெயிட் பண்ணுறீங்களா? வெயிட் பண்ணுறேன் சாப்பிட்லான்னு சொல்லி ஜிமின் அண்ட் வைன் 2 பேருமே ரொம்ப க்யூட்டாக ரொமான்டிக்காக சாப்பிட்டு கேட்க நாளைக்கு நேரம் நம்ம அந்த பேலஸில் இருப்போம் இல்லை? ஆமாம், இல்லை பேலஸில் இருப்போம் இந்த சொல்லிக்க ஆமாம் ஆரம்பம் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி வைனா சொல்லிக்க வைனாவை பார்த்து ஆரமும் மினியன் ஜங்குக் 2 பேருமே க்ளோஸாக இருந்து பேசிக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. இதை வந்து ஆரம் வந்து பார்த்துருந்தாலும் இக்னோர் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம வைனா வந்து பார்த்துருப்பாங்க ஆரம்பம் வந்து பேசுகிறத பார்க்க நம்ம வைனாவுக்கு தெரியுது ஆரம்பம் அவங்களுக்கு தெரிய வந்துடுச்சு, டவுட் பண்ணுறாருன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து ஆரம்பம் பார்த்து சொல்லுவாங்க பேசணும். சரி வைனா பேசலான்னு சொல்லினதுக்கப்புறம் எல்லோரும் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஆரம்பம் அவங்ககிட்ட வந்து பேசுவாங்க. வைனா இந்த மாதிரி தான் ஜங்குக் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்க வைனாவை பார்த்து நம்ம ஆரம்பம் சொல்லுவாங்க, இது எனக்கு ஜங்குக் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு புரியல ஹயம். அதாவது ஜங்குக் வந்து வைனாவை ஜங்குக் வந்து
மினியை எப்படி பார்க்குறான்றதை நான் திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ண டைமே மினி வந்து என்கிட்ட சொன்னால், இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே சொல்லவான்னு சொல்லி கேட்டு என்கிட்ட சொன்னால், நானும் திங்க் பண்ணி ஒன் டே டைம் தான், நான் திங்க் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் திங்க் பண்ணேன். ஜங்குக்கு நல்ல பையன், லைஃப்பை இப்போவே மெச்சூராக எல்லா முடிவும் எடுக்கிறான், ஓகேவாக இருக்கும் என்னோடய தங்கச்சியோட லைஃப் ஒன்று நான் திங்க் பண்ணேன். ஸோ மினியோட லவ்வுக்கு நான் ஓகே சொல்லிட்டேன். நம்ம வைனா வந்து அரமையாக வாக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஹயா. ஓகே வைனா, உன்னோட தம்பின்றதுக்காக சொல்லலை, ரொம்பவே நல்லவன். எனக்கு என்னோடய மினியோட லைஃப் இப்போவே நல்லா இருக்கும்னு நான் திங்க் பண்ணுறேன். தேங்க்யூ ஹயா. ஓகேம்மா சொல்லி நம்ம ஆரம் வந்து ஜங்குக் அண்ட் மினியோட லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம ஜங்குக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, மினி வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க அண்ணாக்கிட்ட சொல்லியிருக்கேன்றது. இதை வந்து ஜங்குக்கும் தெரியாது. நம்ம மினி வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு தான் லவ் பண்ணுறாங்கன்ட்டு ஜங்குக்கும் தெரியாமல் தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம மினி வந்து லவ் பண்ணுறது சொன்னதுக்கப்புறம் ஆரம்பம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க, நீ லவ் பண்ணுறது எனக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கோ சொல்லி, தெரியாத மாதிரியே காட்டிக்கோ, உனக்குன்னு சர்டன் ஏஜ் வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், அப்போ வந்து ஜங்குக் வந்து பேசினதுக்கப்புறம் அவங்களுக்கான மேரேஜை முடிவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் மினியும் வந்து ஹக் பண்ணி இதை சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே வைனாகிட்ட சொன்னதுக்கப்புறம் வைனாவும் ஹாப்பியாக திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட இப்போதைக்கு சொல்லாத வைனா நான் லவ்வுக்கு ஓகே பண்ணதேன். ஹயம் லைஃப்பில் இன்னும் அச்சீவ் பண்ணணும், இதெல்லாம் ஓகே நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃபே ஸ்பாயில் ஆகிறதுக்கும் இப்போது இருக்குது. உனக்கே தெரியும், 3rd இயர் படிச்சிட்ருக்கான், லவ் லைஃப்ன்றனாலும் பார்த்துருக்கணும்லான்னு சொல்லியிருக்கேன். வைனாக்கும் அது திங்கிங் வந்து ஓகேன்னு தான் படுது. ஓகேன்னு பட்டதுக்கப்புறம் சரி ஐயா, நான் ஞாபகிட்ட நான் இதை சொல்லிக்க மாட்டேன், சரி ஓகே வைனான்னு சொல்லி வைனாவோட தலையை பேர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஜிமின்கிட்ட போலையா போகணும். அவன் ஏதோ வீடியோவில் ஏதோ ஷேடோ தெரியுது, அது தெரியுது, இது தெரியுதுன்னு சொல்லிக்கிறதான். வைனாக்கிட்ட ஆரம் வந்து பார்த்து, நெகட்டிவ் ஃபீல் உனக்கு வரலையா வைனா? வைனாவனை வந்து அமைதியாக ஆரம்பையவங்க கீழே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஆரம்பையவங்க நிமிந்து பார்த்து வருது, பட் நான் இதை காட்டிக்காமல் ஹாப்பியாக தெரிஞ்சிட்ருக்கேன், என்ன ஆகும்னு எனக்கு தெரியல, உன்னோட ஹெல்த் இன்னும் டெவலப் பண்ணணும், ஆமாம் டெவலப் பண்ணணும், உனக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் இந்த முறை எடுத்துக்கோ, ஆனால் இந்த முறை கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமாக தான் இருக்கும்னு திங்க் பண்ணுறேன். ஆமாம் எனக்கும் அந்த ஃபீல் வந்துட்டுருக்கு, ஆனால் இந்த டைம் நம்மளை வர வைக்கிறதுக்காகவே இதெல்லாம் வந்து பண்ணியிருக்குன்னு தோணுது ஹயம் எனக்கு. ஆமாம் எனக்கும் அந்த மாதிரி தான் திங்கிங்காக இருக்குது, மற்றவங்க கிட்டே இதை காட்டிக்காத, முக்கியமாக ஜிமி ஜங்குக் இவங்க 2 பேர்கிட்டையும் நீ காட்டிக்காத வேணாம், சரி ஐயா? எப்பவும் போல் ஒர்க் அந்த மாதிரிக்கே பார்த்துக்கோ, இது கிரிட்டிக்கலாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிடாத, ஓகே ஐயா சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே நீ ஜிமி கூட போய் ஸ்லீப் பண்ணு, ஓகே சொன்னால் ஞாபகம் வச்சுக்கோ, சரி ஐயா சொல்லி வைனா வந்து நம்ம ஆரம்பம் அவங்க பார்த்துட்டு லைட்டாக ஸ்மெல் பண்ணிவிட்டு ஜிமின்கிட்ட போய்க்க, ஜிமின் வந்து என்னாச்சு வைனா, சரி எடிட்டிங்லாம் பண்ணி போஸ்ட் பண்ணிடுறீங்களா? ஆமாம் நிறையா கட் பண்ணேன், லாங் டியூரேஷனாக வந்திருக்கும் வீடியோ, கட் பண்ணாமல் எடிட் பண்ணியிருந்தான், பட் நிறைய கட்டிங் போட வேண்டியதாக இருந்துச்சு, கட் பண்ணி நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? சரி வாங்க ஸ்லீப் பண்ணலாம். வேணா இப்போ கேட்டுட்ருக்கேன்ல, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எதுவும் கிடையாது, மேரேஜுக்கு அப்புறம் தான் நம்ம வயனான் ஜிமின் 2 பேருமே ஹக் பண்ணிவிட்டு ஸ்லீப் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஹாராங்கையாக வந்து அந்த பால்கனியில் இருந்துட்டு ஓ மை காட் இந்த லைஃப் அண்ட் எல்லாமே வைனாக்கு வேணான்னு திங்க் பண்ணேன், பட் இதுதான் அவளோட ஃப்யூச்சர் அண்ட்
ஃபாஸ்ட் எல்லாமே இருக்கும்னு நான் திங்க் பண்ணல. என்னோடய லைஃப்பை ரிஸ்கில் விட்டாவது வைனா உன்னை நான் ஹெல்ப் பண்ணி எப்படியாவது காப்பாற்றுவேன். ஆரம்புக்கு பின்னுக்கு பேக் சைடில் இருந்து ஒரு ஷேடோ வந்து, ஓ உன்னோட லைஃப்பை நீ ரிஸ்கில் வச்சாவது அவளை காப்பாற்ற போறியா? எனக்கு நீங்கள் யாரும் தேவை கிடையாது. அவள் மட்டும்தான், அவள் மட்டும் எனக்கு வேணும். என்னோட பேரஸோட குயின். அவளை இத்தனை இயர்ஸாக நான் பிரிஞ்சிருந்துட்டேன். இப்போ நான் பண்ணுறது மொத்தமும் அவன் என்கிட்ட வரணுன்றதுக்காக. இன்னும் ஒன் டே ஒரே நாளில் அவன் என்கிட்ட வந்துடுவான். அதுக்கப்புறம் உங்கள் யார் கூடவும் அவளை நான் இருக்கவே விட மாட்டேன். பிகாஸ் ஆஃப் ஷி இஸ் மைன் ஒன்லி. எனக்கு மட்டும்தான். அவளுக்காக 1000 வருஷமாக காத்துட்ருக்கேன். என்னை சாதாரண மேடை போட்டுட்டீங்கல்ல. உங்கள் எல்லாரையும் கொன்று முடித்ததுக்கப்புறம் அவள் எனக்கு கிடைப்பானா? பரவாயில்ல, எல்லாரையும் கொல்லுவேன். பிகாஸ் அவள் என்னோட சொந்தம், எனக்கானவன் மட்டும்தான். இப்போ அவள் லவ்வர்னு உறவு கொண்டாடிக்கிருக்க அவனை பெஸ்ட்டு நான் கொல்லுவேன். இதே மாதிரி ஒருத்தந்தான் போன ஜென்மத்திலையும் என் கூடவே இருந்து கூடவே பிறந்த அவளை சொந்தமாக்கணும். விட மாட்டேன். உங்கள் எல்லாரையும் அழிப்பேன். எல்லாருமே பிறந்திருக்கீங்களா? எல்லாருமே பிறந்திருக்கீங்க. என்னோட வைனா, என்னோட குயின், நான் மட்டும்தான் நீ பிறந்திருக்க. இந்த ஜென்மத்தில் ஒன்று அடையாமல் விட மாட்டேன்னு சொல்லி அந்த பிளாக் ஷேடை பேசிக்க நம்ம வந்து திரும்பி பார்ப்பாங்க. பார்த்து, நீ நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது. அது போன ஜென்மத்துலேயும் இந்த ஜென்மம் மாறினதாலையும் 7 ஜென்மம் நீ எடுத்து வந்தாலும் கிடைக்காது. இதுக்கப்புறம் நீ ஜென்மமே எடுக்க முடியாது. அதுக்காக தான் அவள் ப்ரிப்பேராக வந்திருக்கா என்று சொல்லி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளாக் ஷேடோ வைனாவோட ரூம் கிட்ட போயிட்டு வைனா பக்கத்தில் படுத்திருக்க ஜிமினை பார்த்து முறைச்ச வாக்குலையே வைனாவை பார்த்து அவ்வளோ அழகாக இருக்காள்னு திங்க் பண்ணி வைனாவை கிட்ட கையை கொண்டு போய் டச் பண்ண வரைக்கும் வைனா வந்து முண்டி நம்ம ஜிமினை வந்து இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு படுத்துருவாங்க. இதோடு நான் இந்த பாட்டை வந்து முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சோன் அப்லோட் பண்ணுறேன். சரண்யோ, லவ் யூ ஸோ மச். டியூரேஷன் கம்மியாக போடுறேன். இதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெரிஃபிக்காக வைக்க ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் சேனல் இருக்குது. செகண்ட் சேனலையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் ஐஜி லிங்க் வந்து நான் பயோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா ஸோன் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க சுஜியா சம்திங் அந்த நேமில் உள்ளவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேங்கான வேறு வந்து இந்த நேம் வைங்கன்னு சொல்லி. சரி, ஓகேம்மா, நான் வந்து நேமை வைக்கிறேன். இந்த எஃப்எஃப் வந்து நான் எவ்வளோ டியூரேஷன் கொண்டு போவேன்னு எனக்கே தெரியலை. இது வந்து அரௌண்ட் ஒரு 20-25 அப்படி போகும். நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை மட்டும்தான் பண்ணிடும். எனக்கு ஹெல்த் ஓகேவா, எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா எனக்கு டக்குன்னு அப்லோட் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோன் எடுத்துகிட்டு உட்கார வந்து அவங்க வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்களா, அவங்க வந்து ஃபோன் எடுத்தாலே ஒரு மாதிரிக்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழும் தெரியாது, சிங்களும். ஸோ அதுதான் நான் எங்கள் சொந்தக்காரவங்க வேறு, நாங்கள் கூடவே இருக்க வேண்டியதாக இருக்குது. நான் டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் நைட்டு 8 o'clock மேலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னோடய ரூம்லேருந்து. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் அவங்க கூட போய் ஆகணும். பாய் அம்மி, சரண்யோ, லவ் யூ ஸோ மச்.